ஹலோ மக்களே, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம வந்து T20 நடந்துட்டு இருக்கு, கிரிக்கெட்டை பற்றி பேசாமல் இருந்தால் எப்படி? ஸோ இன்னைக்கு கிரிக்கெட் பற்றி பேசலாம். ஸோ இன்னைக்கு வந்து டபுள் ஹெட்டர், குரூப் ஏல வந்து டபுள் ஹெட்டர்ஸ் மேட்ச் இன்னைக்கு நடக்க போகுது. அதாவது வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா மேட்ச் 3 மணிக்கு அண்ட் இந்தியா விசஸ் ஜிம்பாப்வே மேட்ச் நம்ம சேப்பாக்கில் 7 o'clock. ஸோ இது வந்து 4 டீமுமே வந்து ஒரு டூ ஆர் டை மேட்ச் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜிம்பாப்வே பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஸோ வெஸ்ட் இண்டீஸ் வந்து குவாலிஃபை ஆயிடுவாங்க. அண்ட் ஜிம்பாப்வே வந்து நெட் ரன் ரேட் பற்றி கவலைப்படாம இந்தியாவையும் சவுத் ஆஃப்ரிக்காவும் வர மேட்ச்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதே தான் இந்தியாவுக்குமே. என்னதான் வந்து சவுத் ஆஃப்ரிக்கா கிட்ட கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாலுமே இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா வெஸ்ட் இண்டீஸை, இந்தியாவுக்கு வந்து நெட் ரன் ரேட் பற்றி கவலைப்படாம வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஜிம்பாப்வேவை ஜெயிச்சிட்டாங்கனாலே போதும் குவாலிஃபை ஆயிடுவாங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டாப் 2ல இருக்கிற வெஸ்ட் இண்டீஸ் விசஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அந்த மேட்ச்ல பாத்தீங்கன்னா யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு நெட் ரன் ரேட் ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுனால செமிஃபைனல்ஸ்ல ஒரு கால் எடுத்து வச்சிருக்கிற மாதிரி. ஸோ இந்த 4 பேருக்குமே வந்து இது ஒரு டூ ஆர் டை மேட்ச். ஸோ நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூல, அதாவது இந்தியா பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இன்னைக்கு சவுத் ஆஃப்ரிக்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்தியா வந்து வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் ஜிம்பாப்வே ஜெயிச்சா மட்டுமே போதும், நெட் ரன் ரேட் பத்தி கவலைப்படாம உள்ள போயிடலாம். சப்போஸ் வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா நெட் ரன் ரேட் கொஞ்சம் நல்லா பாத்துக்கணும். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவும் ஆல்ரெடி நல்ல ரேட் வச்சிருக்காங்க, வெஸ்ட் இண்டீஸுமே நல்ல ரேட் வச்சிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஜிம்பாப்வே நல்ல ஒரு பெரிய மார்ஜின்ல ஜெயிக்கணும். அதே மாதிரி வெஸ்ட் இண்டீஸுமே வந்துட்டு ஒரு நல்ல மார்ஜின்ல ஜெயிச்சாதான் உள்ள குவாலிஃபை ஆக முடியும். இல்லைன்னா வெஸ்ட் இண்டீஸ் நம்ம கிட்ட தோத்துட்டாலுமே வெஸ்ட் இண்டீஸ் அண்ட் சவுத் ஆஃப்ரிக்கா உள்ள போறதுக்கான சான்சஸ் இருக்கு. சோ இன்னைக்கு மேட்ச் யார் ஜெயிப்பாங்க, செமிஃபைனல்ஸ்ல குரூப் ஏல இருந்து எந்தெந்த டீம் போகும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன். அதே மாதிரி குரூப் பி ல பார்த்தோம்னா இங்கிலாந்து ஆல்ரெடி குவாலிஃபை ஆயிட்டாங்க, ஸ்ரீலங்கா ஆல்ரெடி எலிமினேட் ஆயிட்டாங்க. சோ இப்போ இருக்கிறது வந்து 2 பேருக்குள்ள தான் போட்டி. அதாவது அரசியல் சொல்ல, கிரிக்கெட்ல இப்போ வந்து குரூப் பி ல இருந்து செமிஃபைனல்ஸ் போறதுக்கு பாகிஸ்தான் அண்ட் நியூசிலாந்து இவங்களுக்குள்ள தான் போட்டி. நியூசிலாந்து நேற்று ஸ்ரீலங்காவை ஜெயிச்சு ஒரு நல்ல நெட் ரன் ரேட் வச்சிருக்காங்க. ஸோ பாகிஸ்தான் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா வந்து இங்கிலாந்து நியூசிலாந்து மேட்ச்ல நியூசிலாந்து தோக்கணும் அண்ட் பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மேட்ச்ல வந்து பாகிஸ்தான் ஜெயிச்சு ஒரு நல்ல நெட் ரன் ரேட்ல ஜெயிச்சாங்கன்னா அவங்க உள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் நியூசிலாந்து பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தோம்னா ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் மேட்ச்ல ஸ்ரீலங்கா ஜெயிச்சாலே போதும், நியூசிலாந்து குவாலிஃபை ஆயிடும். ஆர் நியூசிலாந்து இங்கிலாந்து மேட்ச்ல வந்து நியூசிலாந்து ஜெயிச்சா மட்டுமே போதும், இல்லைன்னா ரொம்ப பெருசா வந்து அடி வாங்காம நார்மலா ஒரு டிஃபீட் இருந்தா கூட போதும், பாகிஸ்தானோட நெட் ரன் ரேட் அதிகமா இருந்துச்சு அவங்க உள்ள போயிடலாம். ஸோ இந்த குரூப்ல வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி இங்கிலாந்து குவாலிஃபை ஆயிட்டாங்க. பாகிஸ்தானா இல்ல நியூசிலாண்டா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.